மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். சரிங்களா, அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த டைமில் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறோம். சரிங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லக்கூடிய கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான செஷனுக்குள்ளே போகலாம். சரிங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா பொறை உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுமை உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு 6 குறள் வந்து பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தா உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து பார்த்தா கிடைக்கும். சரிங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரி. ஸோ அது போக வந்து பார்த்தா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ அது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, மோகன் சார் குட் மார்னிங் சார். சரிங்களா, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லைவ் செஷனில் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா, சரி ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்துக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, சரி ஓகே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் வந்து பார்த்தா நிறையா இருக்கும். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதில் யூனிட் 6 அண்ட் வந்து பார்த்தோன்னா யூனிட் 5ல வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது. சரிங்களா, சரி ஓகே. ஸோ இன்னைக்கு குறள் பொறையுடைமையிலிருந்து பார்க்க போகிறோம். 157வது குறள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நோந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்றே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தகுதி இல்லாத அல்லது செய்யத்தக்காத கொடுமையான செயல்களை ஒருவன் நமக்கு செய்தால் அவன் அதனால் நாம் அடையும் துன்பத்தின் மருந்து கோவப்பட்டு பதிலுக்கு அவன் அறம் அல்லாத தீய செயலை செய்யாமல் இருப்ப மிக சிறந்த. அதாவது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தகுதி அல்லது வந்து பார்த்தா செய்யத்தக்காத வந்து பார்த்தா செயலை வந்து பார்த்தா ஒருவன் நமக்கு செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வருத்தப்பட்டு அல்லது கோவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் வந்துடும். துன்பம் வந்ததை வந்து பார்த்தோன்னா வருத்தி கோவப்பட்டு வந்து பார்த்தோன்னா அவனுக்கு வந்து பார்த்தோன்னா அறம் இல்லாத செயலை வந்து பார்த்தோன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொறுமை வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிளா சொன்னா பொறுமையா இருக்கணும். சரி, அவன் தகுதியும் இல்லை செய்யல. அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவன் தகுதி இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை பத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கேரும் பண்ணிக்கிற கூடாது. சரியா, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா சொல்ல வருது. அப்ப ஒருத்தன் தகுதி இல்லாதவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துன்பம் செஞ்சாலே வந்து ஏன்னா எடுத்தோடனே நம்ம புரிஞ்சிருச்சு அது நமக்கு தகுதி இல்லை. அப்ப தகுதி இல்லாத அன்னோர்த்தியா இருக்கிறவனை வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தா இந்த குறள் சொல்றது. அப்ப அதான் சொல்றது நமக்கு தகுதி இல்லாதவன் வந்து பார்த்தோன்னா ஒரு செயலை வந்து பார்த்தோன்னா செய்யறான், அதனால நமக்கு துன்பம் நம்ம பொறுத்துட்டு போயிடும். ஏன்னா அவர்கள் அந்த மாதிரியாக படைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு மேல வந்து பார்த்தோன்னா நம்ம கோவப்பட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதோ வந்து பார்த்தோன்னா இது பண்ணியோ நமக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்துட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தா இந்த குறளோட அதிகாரம். சரிங்களா, ஸோ இதுல வந்து பார்த்தா ஒவ்வொரு குறளுக்கும் சரி ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து சொல்லுக்கும் வந்து பார்த்தோன்னா பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதை வந்து பார்த்தோன்னா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திறன் பிளஸ் அல்ல அப்படின்னு சொல்லி திறன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. திறன் அல்ல அப்படின்றத வந்து திறன் பிளஸ் அல்ல அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா செய்யத்தக்க அல்லது தகுதியற்ற கொடு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திறன் அல்ல அப்படின்னா திறமையற்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திறன் பிளஸ் அல்ல அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரியா, அப்போ தகுதியற்ற அல்லது செய்யத்தக்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. சரியா, ஸோ இது அதுக்கிட்ட தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தனக்கு அதாவது தனக்கு இல்லை பிற மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யணும் அப்படின்னா செய்த போதிலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோ இதில் வந்து பார்த்தோன்னா நோ நொந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நோனா இங்கே வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தா நோய் பிளஸ் நொந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ நோனா இங்கே வந்து பார்த்தோன்னா துன்பத்திற்கு அல்லது நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, அடுத்து நொந்து அப்படின்னா வருந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபீலிங்ஸ் ஆஃப் சாரி ஆர் கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இது திறனல்ல மாதிரி வந்து பார்த்தா இது அறநல்ல. அப்போ அரண் பிளஸ் அல்ல அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அறநெறிக்கு மாறான தீய செயல்களை சரி அறநெறிக்கு மாறான தீய செயல்களை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து செய்யாமை அப்படின்னா செய்யாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து நன்று அப்படின்னா மிக நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் வந்து பார்த்தோன்னா பொறையுடைமை. சரிங்களா, அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஃபார்பிடன்ஸ் அப்படின்னா பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது அன்ஜஸ்ட்லி அப்ளிகேட்டட் பை அதர்ஸ் வித் தெம்
அண்ட் ரெஃபைன் ஃப்ரம் அன்ரிட்னஸஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது the unjustly applied by the others with them and refrain from the unwritteness ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அந்த திறனல்ல அப்படின்னா அன்வொர்த்தி அல்லது அன்ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு ஃபுல்லான டீட்டெயில் மீனிங் என்ன அப்படின்னா act that are improper or harmful or below one dignity to perform அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தகுதியற்ற செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து தற்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது அதர்ஸ் டு செல்ஃப் ஒன் அதர்ஸ் டு ஒன் செல்ஃப் அப்படின்னு வென் அதர் பீப்புள் டு டூ சம்திங் டு யூ. அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த சொல்லுவாங்கல்ல, அதை வந்து அது செய்யணும் அப்படின்னா ஈவன் இஃப் தே டூ. சரிங்களா, செய்யணுமா என்ன ஈவன் இஃப் தே டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தட் சச் ஆக்டட் கமிட்டட் அகேன்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அது வந்து பார்த்தோன்னா அது அடுத்து நோன் வந்து சரிங்களா பெயின் ஆர் கிரிவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீலிங் த பெயின் ஆஃப் இன்ஜுரி ஆர் கிரிவிங் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் ஆஃப் த ராங்டர் வில் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, அப்போ அதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து அறநல்ல அப்படின்னா நான் விச்சியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ட் டு அகேன்ஸ்ட் த ட்ராமா ஆர் மோட்சுவல் ரைட்னஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து செய்யாமை அப்படின்னா செய்யாமல் நாட் டூயிங் அல்லது நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃபரிங் ஆர் அப்ஸ்ட்ராக்டிங் ஃப்ரம் ரீடீலிங் இன் கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நன்றுனா குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஏ சுப்பீரியர் ஆர் விச்சஸ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரி ஓகே. ஸோ இன்னைக்கு அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருது வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விருதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ அந்த விருது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செம்மொழி நேஷனல் லிட்ரேச்சர் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செம்மொழி தேசிய இலக்கிய விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சரி, அது என்ன செம்மொழி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செம்மொழி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எதை சொல்லுவாங்க, ஓல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓல்டு லாங்குவேஜ் தான் தமிழ். சரிங்களா, ஸோ தமிழோடது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பழமையான நூல்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தொல்காப்பியம். சரிங்களா, தொல்காப்பிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்க அது செம்மையான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருமை சேர்க்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி இலக்கிய விருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா, ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது நம்ம சாகித்ய அகாடமிக்கு அவார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2004 2011 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா, ஸோ இங்க வந்து பார்த்தா 2 கேட்டகரி இருக்கு. சரிங்களா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ்னா என்ன, ஆட்சி மொழி. சரிங்களா, அந்த ஆட்சி பண்ணக்கூடிய அதிகாரம். இது வந்து பார்த்தோன்னா கிளாசிக்கல்னா செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி ஓகே. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் 22 இருக்கு. அதே செம்மொழி வந்து பார்த்தோன்னா 11 லாங்குவேஜ் இருக்கு. சரிங்களா, சரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜில் வந்து பார்த்தோன்னா ஒரு மொத்தம் வந்து பார்த்தா ஒரு 7 லாங்குவேஜ் எடுத்துக்கிறாங்க. அந்த 7 லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி இலக்கிய அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க. சரிங்களா, ஸோ அந்த 7 லாங்குவேஜ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, பெங்காலி அண்ட் மராத்தி. சரியா, ஸோ இந்த சதர்ன் ஸ்டேட் அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அது செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ செம்மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்ப்போம். சரியா, ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஈக்குவலன் டு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுகள் வந்து பார்த்தா கொடுக்குறோம். அது வந்து பார்த்தா சில பல தாமதங்கள் வந்து பார்த்தா ஏற்படுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்மளோட கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் செம்மொழி அவார்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த செம்மொழி அவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிய படைப்புகள் படிப்பாங்கல்ல, அந்த இலக்கிய படைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க.
இந்த ஒவ்வொரு விருதுக்கும் வந்து பார்த்தோன்னா 5 லட்சம் வந்து பார்த்தா ரொக்க பரிசு வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 லட்சம்ன்றது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கலைஞர்கள் வந்து ஒன்று ஊக்குவிக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தா ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவையான அந்த சொல்லுவாங்கல்ல கலைஞர்களை வந்து பார்த்தோன்னா ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுக்கக்கூடிய அவார்டு தான் வந்து பார்த்தோன்னா சாகித்ய அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தோன்னா செம்மொழி. ஏன்னா நம்மளோட தமிழ் மொழி வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழியை வந்து பார்த்தோன்னா பெருமைப்படுத்தும் விதமா வந்து பார்த்தோன்னா இந்த இது வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. சரி சரி ஓகே வாங்க வாங்க செம்மொழினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செம்மொழி. ஸோ செம்மொழினா என்னன்னா ஒரு அதோட தொன்மை சரிங்களா எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 1000 to 1500 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா அதோட தொன்மைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா. ஸோ அதே மாதிரி இதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து வடிவம் சரிங்களா. எழுத்து வடிவம் வந்து பார்த்தோன்னா இதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா தனியா அதாவது தனி வடிவம் இருக்கணும் சரிங்களா. அப்போ தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க பிறமி எழுத்து இடைஞ்சொலி வடஞ்சொலி அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மலையாளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி எழுத்து வடிவம் இருக்குது. கர்நாடகாவில் கன்னடாத்துக்கு தனியாக எழுத்து வடிவம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்குது. மராத்தி பெங்காலி சரிங்களா ஒடியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு இருக்குது சரிங்களா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அந்த எழுத்து வடிவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 to 500 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பழமை இருக்கணும் சரி. ஸோ அதே மாதிரி இது வந்து பேசுபவர்கள் ஸோ இதை வந்து பார்த்தா பேச எத்தனை ஸ்பீக்கிங் சொல்லுவாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தோன்னா 1 crore சரிங்களா 1 கோடி மக்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கணும் சரிங்களா இதை வந்து பேசுறவங்க. அப்போ தமிழ் எடுத்துக்கிட்டா தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா உலகம் முழுவதும் வந்து பார்த்தா மினிமம் வந்துட்டு ஒரு 10 கோடி பேர் வந்து பார்த்தோன்னா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு லிட்ரேச்சரி அண்டு கிராமர் சரிங்களா. அப்போ இதுக்கு வந்து பார்த்தா மெயினாக வந்து பார்த்தா லிட்ரேச்சரினா வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியத்தை சொல்லலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப பழமையான சரி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த கணக்கு நூல்கள் 11 நூல் கணக்கு கீழ்கணக்கு அடுத்து மேல் கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐங்குறு காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்கள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தொன்மையானது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளோட அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூனிட் 6ல் வரும் சரிங்களா. யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி அப்படின்னு சொல்லி சரிங்களா. ஸோ நம்மளோட தமிழோட செம்மொழி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏன்னா வேர்ல்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம இந்தியாவில் 2004 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க சரியா. சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா 2005 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபேமிலி சரிங்களா. ஸோ லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிராவிடன் லாங்குவேஜ் அதாவது திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி சான்ஸ்கிரிட் வந்து பார்த்தோன்னா எந்த மொழி குடும்பம்னா இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரியர்கள் வருகை அப்படின்னு சொல்லுவோம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா அதில் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தா டிராவிடன் வந்து பார்த்தா தென்னிந்தியில் வந்து பார்த்தா டிராவிடன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. அடுத்து கன்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கன்னடா வந்து பார்த்தா 2008 வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் திராவிட மொழி குடும்பம் சரிங்களா. அடுத்து கன்னடாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு 2008 வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதுவும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அதுக்கடுத்து மலையாளம் சரிங்களா. அது 2013 இது பண்ணா இது வந்து பார்த்தா திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஒடியா சரிங்களா. ஒடியா மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரிசால பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் சரிங்களா. அது 2014 வந்து பார்த்தோன்னா இது பண்றாங்க இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா இது பண்றாங்க சரியா. அடுத்து மராத்தின்னா வந்து பார்த்தோன்னா மராத்தாஸ் இங்கே நம்மளோட பாம்பே ஏரியாவில் வந்து பேசக்கூடிய மராத்தாஸ்
2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க இந்தோ ஆரியன் குடும்பத்தோடு. அடுத்து பாலி. சரி, பாலி அப்படின்னு சொல்லி போக்குறப்ப ஸோ பாலி வந்து பார்த்தா ரொம்ப பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலி மொழி குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க இந்த பாடலிபுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய மெகதன் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மெகதா எம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 16 இருப்பாங்க. சரிங்களா, அவங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து மௌரியாஸ்க்கு அடுத்து குப்தாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான், இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டு இருப்போம். அந்த பாலி அதுவும் வந்து பார்த்தா ரொம்ப பழமையான, அது வந்து பார்த்தா 2020 தான். இது இந்தோ ஆரியன், இது வந்து பார்த்தா மிடில்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா. மிடில் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீகார் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அது பிராகரி. சரிங்களா, பிராகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 இது ஆரியன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது. சரியா, அடுத்து அசாமி. சரிங்களா, அசாமி வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அசாமி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணா 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன் ஈஸ்டர்ன் ஏரியா, அதாவது மேற்கு, அதாவது கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பெங்காலி. சரிங்களா, பெங்காலி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் 2024 இந்தோ ஆரியன். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதுல எதுக்கு ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் இல்லை, ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் கிடையாது, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஓன் ஸ்கிரிப்டட். ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி எழுத்து வடிவம் கிடையாது. ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி எழுத்து வடிவம் கிடையாது. ஏன் தனி எழுத்து வடிவம் கிடையாது? அதை வந்து பார்த்தோன்னா சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய தேவ நாகரி ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியா வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவம் இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜா வைக்கல. சரிங்களா, எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா, ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுல வந்து பார்த்தா ஆட் ஒன் அவுட்னு சொல்லி கொடுக்குறப்போ ஒரு 4 இது. சரிங்களா, அப்போ தமிழ் கொடுக்கல, சான்ஸ்கிரிட், கன்னடா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலி, பிராகித் கொடுத்து, இல்லை பிராகித் கொடுக்காம வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து ஹிந்தின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை தூக்கி விட்டுலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கொடுப்பாங்க போடா, டோங்கிரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு அதோட சேர்த்து வந்து தெலுங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 3 வந்து பார்த்தோன்னா என்னன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ், இது வந்து பார்த்தோன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது வந்து பார்த்தோன்னா அது சரிங்களா. சரி, ஓகே. ஸோ இந்த செம்மொழின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இருப்பார்ல, எப்படி வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப தொன்மையான மொழியியல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது வந்து பார்த்தோன்னா உழவுக்கு வந்து பார்த்தோன்னா இது பண்ணவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவர் பேர் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் நேம் என்னன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. சரிங்களா, அவர் பேர் வந்து பார்த்தோன்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய நாராயண சாஸ்திரி வந்து பார்த்தோன்னா தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்று காரணமாக, அதாவது தமிழ் மொழி மேல இருக்கக்கூடிய பற்று காரணமாக வந்து பார்த்தோன்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வடமொழி இருக்கு, வடமொழி சொல். அப்ப வடமொழி சொல்ல வந்து பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா என்னவா மாத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சூரியன்னா தமிழ்ல வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பரிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூரிய பிளஸ் நாராயண அப்படின்னா பரிதிமார் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ்திரி அப்படின்னா தமிழ்ல வந்து பார்த்தோன்னா கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூரிய நாராயண சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா என்னவா நேம் மாத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. சரியா, சரியா. ஸோ இவரோட காலம் வந்து பார்த்தோன்னா 1870 இருந்து 1903 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவரோட காலம். சரியா, ஸோ இவர் ஏன் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து செம்மொழி நாயகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரிதிமார் கலைஞரை வந்து பார்த்தா செம்மொழி நாயகன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா தமிழுக்கு உண்டான ரொம்ப தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கூட்டாளிகள் யாரு யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஓவே சாமிநாதர் ஐயர். சரியா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறைமலர் அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோடது. ஏன்னா இவங்க வந்து தமிழ் தொண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 ஓவே சாமிநாதன், மறைமலர் அடிகள் இவங்களாம் வந்து பார்த்தோன்னா தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்களை வந்து பார்த்தோன்னா ஓலைச்சுவடியிலிருந்து வந்து பார்த்தோன்னா எழுத்து வடிவம், நவீன எழுத்து வடிவமா மாத்தினவங்க தான் அவங்க. இப்பெல்லாம் நம்ம பார்க்கறவங்கள 11 கீழ்கணக்கு, 11 மேல் கணக்கு, 500 காப்பியங்கள், 50 இதெல்லாம் வந்து பார்த்தா நவீன முறைக்கு வந்து பார்த்தா ஓலைச்சுவடியில இருந்து மாத்தினவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சூரிய நாராயண் பரிதிமார் கலைஞர், மறைமலர் நடிகர் மற்றும் ஊவே சாமிநாத ஐயர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க தான் மாத்துறாங்க. அதான் வந்து இவங்களோட தமிழோட மொழி. அப்படி மாத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தமிழ் மேல இருக்கிற பற்று காரணமா வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர்னு சொல்லி மாத்துறாரு. அந்த பரிதிமார் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா அனௌன்ஸ் பண்றாருன்னா நம்ம தமிழ் வந்து பார்த்தோன்னா ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு 1902 வந்து பார்த்தோன்னா இது பண்றாரு. 1902 வந்துட்டு என்ன ஆகுனா நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப
முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்ப தமிழ் மொழி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப தொன்மையான நூல் அப்படின்னு சொல்லி செம்மொழி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. சரியா? ஸோ இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 100 வருடங்கள் கழித்து, சரியா, இவருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கரெக்டா 102 வருடங்கள் கழித்து வந்து பாத்தீங்கன்னா யாரு கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா செம்மொழியா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் பண்றாரு. பண்ணி அதை வந்து மாத்துறாரு. 2004 தமிழ் மொழிக்கு என்ன ஸ்டேட்டஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பரிதிமாற் கலைஞர். சரிங்களா? அவரை பத்தி கொஞ்சம் பாத்துக்கலாம். சரி, ஓகே. சோ இவரு எந்த வருஷம் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குற ஜூலை 6 1870 வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. எங்க அப்படின்னு சொல்லி பாக்குற மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விளாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய விளாச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. சரியா? சோ இவரோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா விஜி சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழி மேல இருக்கக்கூடிய பற்றுனால வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா யூனிட் 6ல வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க தமிழ் கல்ச்சர், அதுல நவீன கால கவிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி, ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா இவரோட தமிழ் பேருக்காக பியூர் தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா இது பண்ண தனித்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து பார்த்தோன்னா உருவாக்குறாரு. இது வந்து பார்த்தோன்னா இவரோட நேம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் என்னவா அந்த பரிதிமாற் கலைஞர்ன்றத நேமை மாத்துறாரு. சரியா? சரி, ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்றாரு. சரியா? ஏன்னா நம்மளோட எவிடன்ஸ் இருந்தா தானே எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இவர் வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழியை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஏற்கனவே ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இவர் தொல்காப்பியம், சரிங்களா, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா யாரு கூட சேர்ந்து ஊவே சாமிநாதர் ஐயரோட சேர்ந்து வந்து ஊவேசா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்றாரு. அப்படி ஒர்க் பண்றப்ப வந்து பார்த்தா தமிழோட இது கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் வந்து பார்த்தோன்னா பண்றாரு. தமிழ் இஸ் ஏ கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் வந்து பார்த்தோன்னா செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? அப்ப 1902 வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தா ஒரு ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஒரு இதழ் வந்து பார்த்தோன்னா வெளியிடுறாரு. செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழில் வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டுரை வந்து பார்த்தோன்னா எழுதுறாரு. சரிங்களா? உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இது பண்றாரு. எந்த ஜர்னல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது பரிதிமாற் கலைஞர் தமிழ் வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பார்த்தா வெளியிட்ட நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா செம்மொழின்ற நூல்ல வந்து பார்த்தா வெளியிடுறாரு. அந்த செம்மொழி நூல்ல வந்து பார்த்தா எந்த தலைப்புல வந்து பார்த்தா வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. சரியா? அப்ப தமிழ் ஒரு காலாவதியான மொழி அல்லது வட்டார மொழியோ அல்ல. அதாவது வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலாவதியான மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்பெரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டார மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதா வந்து பார்த்தோன்னா இவரோட. அப்ப தமிழ்ல வந்து பார்த்தோன்னா ஆராய்ச்சி பண்றப்போ வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற விஷயம் கம்பேரிட்டிவ் டு இது வந்து பார்த்தோன்னா எந்த இதோட கம்பேர் பண்றப்ப வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கிரீக், லத்தீன் அண்ட் சான்ஸ்கிரிட் இதோட வந்து பார்த்தோன்னா இணையான உலகுக்கு இந்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த பரிதிமாற் கலைஞர் தான் வந்து பார்த்தா இதை நிரூபிப்பார். சரியா? சரியா? சோ இதுல வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஏன் அதை வந்து பாக்குறப்ப நமக்கு உண்டான இது வந்து பார்த்தோன்னா என்ன தமிழோட தொன்மை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தமிழ் எப்படி வச்சா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. சரிங்களா? சோ அந்த சங்கத்துல வந்து பார்த்தா முதல் சங்கம். சரிங்களா? ஸோ தென்மதுரை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா கடற்கொள்ளால அழிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்து 2ஆம் சங்கம். சரிங்களா? 2ஆம் சங்கம் வந்து பார்த்தோன்னா என்னது கபடபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா கடற்கோள்ல வந்து பார்த்தோன்னா அழிஞ்சிச்சு. சரிங்களா? அது 3ஆம் சங்கம். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா இப்போ வடமதுரை. சரிங்களா? சரிங்களா? அடுத்து 4ஆம் சங்கம். சரிங்களா? இந்த 4ஆம் சங்கத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய. சரிங்களா? ஸோ இது 3மே வந்து பார்த்தோன்னா பாண்டிய மன்னர்கள். சரிங்களா? மன்னர்கள். அது போக வந்து பார்த்தா இதுல வந்து பார்த்தோன்னா பாண்டிய மன்னர்கள் பிளஸ் வந்து பார்த்தோன்னா சமண முனிவர்கள். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா சங்கங்களை இது பண்ணாங்க. அது போக வந்து பார்த்தோன்னா பிரசன்ட்ல இருக்கக்கூடியதை இது பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாண்டித்துறை,
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவே சாமிநாதர் ஐயர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்தக்கூடிய மொழிகளை வந்து பார்த்தோன்னா அப்ப இருந்த அறிஞர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1861 நினைக்கிறேன், கார்டுவல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது தயாரிக்கிறாரு. சரி, 1861 வந்து பார்த்தா இந்த திராவிட மொழிகளோட ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து பார்த்தா சப்மிட் பண்றாரு. ஸோ அதுல வந்துட்டு இது வந்து பார்த்தா உயர்வான நூல் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதை இங்கிலீஷ்ல வந்து பார்த்தா இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1861 நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டுவல் வந்து பார்த்தா சப்மிட் பண்றாரு. ஸோ அது மூலம் வந்துட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்கெல்லாம் ஸ்காலர்ஸ் யாரு, அந்த திராவிட மொழியோட ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப வைக்கிறாரு. யாரு, பரதிமார் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறார். அப்ப தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா காட்டுமிராண்டி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழி, அதாவது வர்ணாக்குலர் அப்படின்னு லோக்கல்ல பேசக்கூடிய ரொம்ப ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து ப்ரூவ் பண்றாரு, இது உயர் தனி தமிழ் செம்மொழி அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து பார்த்தா ரொம்ப ப்ரூவ் பண்றாரு. என்ன அப்படின்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 ஆண்டுகளுக்கு உண்டான பழமையானது. தமிழுக்குன்னு சொல்லி சில சிறப்புகள் இருக்கு, அந்த சிறப்பு பேஸ் பண்ணி இது பண்ணா அதனால இது வந்து செம்மொழின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்குறாரு. அது போக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து தமிழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடமா வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அப்ப அதை வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவார். யாரு, பரதிமார் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்றாரு. அங்கதான் இது பண்றாரு, வர்ணாக்குலர் லாங்குவேஜ் கிடையாது, வட்டார மொழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அதை வந்து பார்த்தோன்னா மாத்தி வந்து பார்த்தோன்னா இது பண்றாரு. சரியா, சரி, ஓகே. ஸோ இது போக இவரை வந்து பார்த்தா நாடகவியலோட தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரா, பரதிமார் கலைஞர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. பரதிமார் கலைஞரோட இன்னொரு பேர் வந்து பார்த்தா இவர் தான் வந்து பார்த்தா நவீன நாடகவியல். நாடகவியல்னா என்ன, நம்ம வந்து பார்த்தா 3 இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாடகவியலோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சோனட், அதாவது மேற்கத்திய முறையில வந்து பார்த்தா நம்ம இதில் கொண்டு வந்து எப்படி நாடகத்தை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. சரியா. சோனட்னா என்ன, ஆங்கில வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதக்கூடிய அந்த கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சோனட் தமிழ் லிட்ரேச்சர் வந்து. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நவீன காலத்து அந்த இலக்கணம் இலக்கிய எழுதக்கூடிய அந்த பாரதியார், பாரதிதாசன். சரியா. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த கவிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்மளோட இலக்கணத்துல வந்துட்டு எழுத்து, சொல், யாப்பு, பொருள், அணி அப்படின்னு சொல்லி கூட ஒரு 5 இருக்கு. இதுல கவிதை முறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவிதை முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாப்பு இலக்கணத்தை யூஸ் பண்ணி எழுதுவாங்க. சரி. ஆனா இவங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு, ஏன்னா இவங்க நவீன முறையில இது பண்ணா, இவங்களுக்கு அடுத்து வந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாப்பு இலக்கணத்தை யூஸ் பண்ணாமே வந்து பாத்தீங்கன்னா நவீன அந்த நம்ம எழுத்து சொல்ல யூஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா அணி, இது 3 யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். சரிங்களா. பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாப்பு இலக்கணத்தை யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் கவிதை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சென்னிதாசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நம்மளோட 11th புக்ல இருக்கும். 11th புக்ல வந்து சிறப்பு தமிழ்ல வந்துட்டு நாடகவியல் அப்படின்னு சொல்லி இருக்கும், கவிதைவியல் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் கிடையாது, எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். சரியா. நிறைய பேர் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவீங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் போகாதீங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சிறப்பு தமிழ் சொல்லி ஒரு இருக்கு. அதுல வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கலைகளை பத்தி கொடுத்துருப்பாங்க. கவிதையியல், சரிங்களா, நாடகவியல், சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த என்ன சொல்றது, அந்த ஓலைச்சுவடி இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க அந்த புக்ல படிச்சாலே போதும். சரிங்களா. நீங்க எதுக்கு வந்து பார்த்தா வெளியே இருக்கக்கூடிய புக்கை போய் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் நம்மளோட ஸ்கூல் புக்ல இருக்கு. சரியா. அதை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். சரி, உட்காந்து நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண நம்ம ஸ்கூல் புக்கை வச்சுதான் இருக்காங்க. நிறைய பேர் யூடியூப்ல சொல்றாங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு அந்த புக் படிக்கணும், இந்த படிக்கணும். தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த 11th இருக்கு. சரிங்களா. தமிழ் சிறப்பு தமிழ் இருக்குது. ஸோ அதுல உட்காந்து வந்து செலக்டட் டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஸோ அதை பத்தி ஒரு நாள் நான் சொல்றேன். சரிங்களா. அதுக்கு உண்டான ரெடி பண்ணி சொல்றேன். சரி ஓகே. இவரோட மேஜர் ஒர்க், சரிங்களா, இவரோட மேஜர் ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இவர் தான் சோனட் அப்படின்னு சொல்லுது. சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். சரியா. சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
நட்கவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளே ரூபாவதி அந்த கலாவதி சரிங்களா, இவரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடகம் டிராமா நாடகம் சரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இவரோட சேர்ந்து யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா சி வி தாமோதர் இவரோட சேர்ந்து வந்து பார்த்தா இவர் சி வி தாமோதர் சரிங்களா, சாமிநாத ஐயர்லாம் சேர்ந்து வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து பார்த்தா என்ன நேம் வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறாங்க. திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட சாஸ்திரின்னு சொல்லி நேம் கொடுத்த யாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிடபிள்யூ சாமோதரர் ஐயார் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தா பரிதிமார் கலைஞரோட இது சரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா இவரோட முயற்சியால தான் வந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தோன்னா தமிழை பாடத்துல இருந்து நீக்கு முயற்சி கொண்டு வந்தோம். ஏன்னா அந்த தமிழ் என்ன சொல்லிட்டாங்க, வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணி இது பண்றாங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பரிதிமார் கலைஞரை வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. சரி ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரே ஒரு நியூஸ் மட்டும் பார்த்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா காசிரங்கா எலிவேட்டட் காரிடர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய காசிரங்கா மேல்நிலை வழித்தடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க சரியா. ஸோ காசிரங்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்க் சரிங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்காண்ட்ரு ரைனோசரஸ் ஒன்காண்டன் ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அந்த ஏரியா வந்து பார்த்தா டெவலப் பண்ணுவாங்க. அந்த காசிரங்கா கூட வந்து பார்த்தோன்னா நேஷனல் ஹைவே வந்து பார்த்தோன்னா 715 715 வந்து பார்த்தோன்னா இது பண்ணுது. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா வனவிலங்கு பாதுகாப்பை வந்து பார்த்தோன்னா கொண்டு வரக்காக வந்து பார்த்தோன்னா எலிவேட்டட் காரிடர் சரியா. அப்போ வந்து பார்த்தா இப்படி ரோடு போகுதுன்னா ரோடுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா சில பாலங்கள் வந்து பார்த்தோன்னா கட்டுறது மலையில வந்து பார்த்தோன்னா இது பண்ணுற மாதிரி அவங்க வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க சரி. அது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. சரி ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அந்த காசிரங்கா தான் சொல்கிற ஒற்றை ஹைனோசரஸ் அப்படின்னு சொல்லி ஒற்றை குறும்பு காங்காது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புலிகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்க. ஏன்னா அடிக்கடி வந்து ரோட கிராஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இது பண்ணுறாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. சரி ஓகே சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தோட கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாத்தூர் அருகே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. பாண்டியர் காலத்தோட கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி நமக்கு வரும் சரிங்களா. ஸோ இது வந்து 2 பார்ட்ல வரும் சரிங்களா. தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் படிப்பீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம யூனிட் 6ல கல்ச்சர் சரிங்களா, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா யூனிட் 4 நினைக்கிறேன் சரிங்களா. யூனிட் 4 சரிங்களா. அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 3 சாரி யூனிட் 3ல ஹிஸ்ட்ரியில் வரும் சரிங்களா. ஸோ தென்னிந்திய வரலாறுகள் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. தென்னிந்திய வரலாறு அதாவது வந்து பார்த்தா மனிதர்களோட நாகரிகங்கள் வந்து பார்த்தோன்னா எந்த ஏரியாவில் வந்து பார்த்தா செட்டில் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ரிவர் பேஸ்ட் ஆற்று நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றுகளை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறேன் சரியா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சங்ககால பாண்டியர்கள் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இடைக்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்டைய மற்றும் இடைக்கால வரலாறு சரியா. ஏன்சியன் அண்டு மெடிவேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மென்ஷன் பண்ணது என்னன்னா லேட்டர் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிற்கால பாண்டியர்களை பத்தி வந்து பார்த்தோன்னா இந்த கல்வெட்டுல இருக்கு. இந்த பிற்கால பாண்டியர்கள் வந்து பார்த்தோன்னா மெயினா எதுல வந்துட்டு சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கோவில் கட்டிடக்கலைகள் பற்றி வந்து பார்த்தோன்னா இதுல வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்கு பிற்கால பாண்டியர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா அழகர் கோவில் சரிங்களா. அதுக்கடுத்து நிறைய பாண்டியர்களோட டெம்பிள் இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கட்டிடக்கலைகள் வந்து பார்த்தோன்னா இது பண்ணிருக்காங்க சரியா. சரி ஓகே. ஸோ இதுல என்ன இதை பத்தி வந்து பார்த்தோன்னா இந்த கல்வெட்டு வந்து பார்த்தோன்னா எதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த கல்வெட்டுக்கள் எபிகிராஃபி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நில தானங்கள் வந்து கொடுக்கக்கூடியது சரியா. பாண்டியர்களோட கல்வெட்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா நில தானங்கள் கொடுக்கக்கூடிய பிரம்மோதயம் அல்லது தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. பிரம்மோதயம்னா என்ன, தேவதானம்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மதேயம்னா கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து பார்த்தோன்னா சாதாரண மக்கள் வந்து பார்த்தோன்னா இது யூஸ் பண்ணக்கூடாது. அதே தேவதானம் அப்படின்னு தெய்வத்துக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்குறது கோயிலுக்கே வந்து பார்த்தோன்னா அர்ப்பணிப்பு கொடுத்துருவாங்க சரியா.
அது பிரம்மதேயம் அப்படின்னா இதுல வரக்கூடிய அந்த விளைச்சல்ல இருந்து ஒரு பங்கு வந்து பார்த்தோன்னா யாரு கொடுத்துருவாங்க, கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. அதே தேவதானம் அப்படின்னா அதுல வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வரக்கூடியது எல்லாமே கோயிலே வந்து நிர்வாகம் பண்ணிக்கூடிய இதைத்தான் வந்து பார்த்தா தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து பார்த்தா சிறப்பான நிர்வாக அமைப்புகள் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்ப அவங்க சபை ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் அன்று ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் பிராமின்ஸ் ரூல் பண்ணக்கூடிய ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் சொல்லுவாங்க. பிராமின்ஸ் ரூல் பண்ணக்கூடிய ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வில்லேஜ் இருக்கு, ஒரு கிராமத்துல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வச்ச ஊரெல்லாம் வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ் வந்து பார்த்தா ரூல் பண்ணாங்க. இங்க இருக்கக்கூடிய ஊர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராமினர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஊர், சரிங்களா, பெரிய பெரிய அந்த ஊர் பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 18 பெட்டிக்கு பெரிய ஊர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 18 பெட்டி பெரிய யார் இருப்பாங்கன்னா அந்த டைம் வந்துட்டு அந்த பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த இதை பத்தி இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்ப உள்ளூர் நிர்வாகம் மற்றும் நிர்வாக அமைப்புகளை வந்து பார்த்தா அந்த கல்வெட்டு மூலம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இடையில அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளோட தமிழ்நாடு, சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைகை தாமிரபரணி. சரி, இதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிவர் ஓடுச்சு. ஸோ அது பேர் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குண்டாறு ரிவர். சரிங்களா? ஸோ வைகை மாதிரி தாமிரபரணி இது வந்து பார்த்தோன்னா எப்பயாச்சும் மழை பெய்யறப்ப மட்டும் தான் குண்டாறு. சரிங்களா? இந்த இது கீழே தான் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஏரியால தான் வெம்பக்கோட்டை கேள்விப்பட்டீங்களா? வெம்பக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே வைகை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ வைகையில் வந்து பார்த்தோன்னா இங்கே தான் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கு, கீழடி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தா இதுதான் அதிச்சிய நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த இந்த இடைப்பட்ட இதுல இருக்கக்கூடிய அந்த இதைத்தான் வந்து பார்த்தோன்னா வைகை மற்றும் தாமிரபரணியோட பாண்டியர்கள் ஆட்சி வந்து பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டுல சொல்றதா வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா இதோட நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்து பார்த்தோன்னா திருக்குறள் பார்த்தோம். சரி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பரிதிமார் கலைஞரை பார்த்தோம். பரிதிமார் கலைஞரை பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் அந்த இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா நம்மளோட யூனிட் 6ல வரக்கூடியது. சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா போக வந்து பார்த்தா இதுதான். சரிங்களா? ஆமாம் சார். ஸ்டோன் வெம்பக்கோட்டை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 43 பிளஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்காலஜி சைட் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா வெம்பக்கோட்டை ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்ட் சரிங்களா குண்டாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிவர் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த குண்டாறுல வந்து பார்த்தோன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டேட்டிங் வந்து பார்த்தோன்னா பண்ணல. அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில மித் சொல்றாங்க. குண்டாறு நாகரிகம் ஈக்குவல் டு இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எதுனா சிந்து சமவெளி நாகரிகம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சார். சரியா? ஸோ அந்த வெம்பக்கோட்டை டேம் இருக்கு பார்த்தா அந்த டேமில் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தோன்னா அது பக்கத்தில், அதாவது டேம் இல்லை அது பக்கத்தில் குளங்கள்ல வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிச்சாங்க போன தீபாவளிக்கு முன்னாடி நினைக்கிறேன் சார்.